கட்சி ஆரம்பிச்சு 2.5 வருஷமாவே அவருக்கு ஸ்டாண்ட் இல்லைங்கிறது தான் 2.5 வருஷமா இருந்திருந்தாலும் உங்களுடைய கொள்கை எதிரி மோடி அவர் ஜெயிக்கக்கூடாதுன்னு ஒரு வாய்ஸ் நீங்கள் கொடுத்துருக்கலாமே. ஏன் நீங்கள் கொடுக்கல? எலெக்ஷனை புறக்கணிச்சதுல இருந்தே உங்கள் ஸ்டாண்ட் என்ன யாருக்கானதுங்கிறது தெரியும் இல்லையா? இதுக்கு நடுவில் வேறு ஒரு பரபரப்பான சம்பவம் நடந்திருக்கு. என்னன்னா, வழக்கமாக கட்சிக்கு வேட்பாளர்களை கட்சி தலைமை அதை அறிவிக்க வேண்டும். ஆமாம், நேற்றைக்கு ஆதவ் பேசின அதே கூட்டத்தில் நான் தான் வேட்பாளர் தாவேக்காலன்னு ராஜ்மோகன் தன்னைத்தானே அறிவித்திருக்கிறார். போட்டி வேட்பாளர் யாராவது இருக்காங்களா? அதுக்கு முன்னால் இவர் முந்திக்கிட்டாரா ஒருவேளை? என்ன அங்கே எங்க கூப்பிட்டு நேர்காணல் நடத்தின 115 பேரையும் அப்படியே வேட்பாளர் ஆக்கியிருக்காங்க. நீங்கள் போட்டி வேட்பாளர் இறங்கிறீங்க. போட்டியாக தனியாக வந்து ஆட்கள் போட்டி போடலாம். ஆனால் இந்த விஜய் ஆதரவு பெற்று அப்படி வர முடியாது. இல்லைன்னா அவர் சொல்கிறார் பாருங்க, நான் வந்துட்டேன், இதுக்கப்புறம் லேட் பண்ண வேண்டாம், நான் வந்துட்டேன், தளபதி அவர்களுடைய வெற்றி தலைவர் ஆசையோட ஒவ்வொரு வீட்டுக்கும் வர போகிறேன், உங்களுக்காக நான் ஓட்டு கேட்டு வரேன், காலையில் அக்கா வீட்டில் சாப்பாடு, மதியம் அண்ணன் வீட்டில் சாப்பாடு, நைட்டு தம்பி வீட்டில் தான் சாப்பிட போகிறேன். அவர் சாப்பிடணும்னு ஆசையாக இருக்கு. இல்லையே, குடும்பத்தில் ஒருத்தராக இருது. ஆனால் ஒன்று, கேஸ் சிலிண்டரில் ஏற்கனவே எல்லாம் பிரச்சனையில் இருக்கிறாங்க. எக்ஸ்ட்ரா ஒரு ஆள் சாப்பிட போகிறதுங்கிறது ஏற்கத்தக்கது அல்ல. போகிற கேண்டிடேட்டு ஒரு கேஸ் சிலிண்டர் அல்லது ஒரு இண்டக்ஷன் ஸ்டவ்வையோ கொண்டு போய் கொடுத்து சமைக்க சொல்லி சாப்பிட்டுட்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இது எல்லா வேட்பாளருக்கும், ராஜ்மோகனுக்கு மட்டும் இல்லை. இப்போ அவராவது பொறுத்து இருந்திருக்கலாம். தளபதி சொல்வார் முறையாக கட்சினா சொல்லணும். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இன்னைக்கு காலையில் 23 முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அறிவிக்கிறார். அதில் 6 பேர் தவிர மீது எல்லாரும் செட்டிங் எம்எல்ஏ. அந்த 6 பேருமே இதுக்கு முன்னாடி எம்எல்ஏவாக இருந்தவர்கள், எம்எல்ஏவாக போட்டியிட்டவர்கள், கட்சியினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள், தொடர்ந்து ரெகுலராக போட்டியிடக்கூடியது தான். ராஜேந்திர பாலாஜி, சி வி சண்முகம் தான் தொகுதி மாதிரி இருக்காங்கன்னு நினைக்கிறேன். மீதி எல்லாரும் வழக்கமாக அவங்க போட்டியிடக்கூடிய தொகுதியாக தான் அது இருக்குது. அப்போ ஒரு கட்சித் தலைவர் ஒரு முறைப்படி அறிவிக்கிறதுன்னு இருக்குங்கிறது இருக்கு இல்லையா? அந்த எந்த கட்டமுமே கிடையாதுன்னா இங்கே கட்சித் தலைவர் தான் கட்சித் தலைவர் மாதிரி இருக்க மாட்டார்னு தெரிஞ்சதுனால அதை பண்ணியிருக்காரா ராஜ்மோகன் இருக்கு. நேற்று நைட்டு ராஜ்மோகன் இதை பேசின பிறகு தான் ஒரு வேளை இதை நம்ம தானே அறிவிக்கணும், இவங்க அறிவிக்கிறாங்க அப்படின்னு விஜய்க்கு தோணி இருக்கும். தலைவர் யாரு, நானா நீ, அப்படிதான் அப்படின்னு தோணி இருக்குமோ என்னமோ தெரியல. இன்னைக்கு காலையில் ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. 2 நாளில் மாமல்லபுரம் நட்சத்திர ஹோட்டலில் மறுபடியும் 115 வேட்பாளர்களை முதற்கட்டமாக விஜய் அறிமுகப்படுத்துகிறார் அப்படின்னு ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்கிறாங்க. இன்னும் அதிகாரபூர்வமாக ஸ்டேட்மெண்ட் வரல. இது கசிய விட்டதான், தகவலாக தான் கட்சி ஓடி. எல்லாமே கட்சியில் தகவல் வந்து கசிய விடுறது தானே, வெளிப்படையாக வந்து சொல்ல மாட்டேன். யார் யாருக்கு என்னென்ன வேணுமோ, எது வேணுமோ வரணும்னு நினைக்கிறாங்களோ அதை அதே கட்சியில் 4 விதமாக செய்தியை கசிய விட்டா குழப்பம் ஆகுமா இல்லையாங்கிறது தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ 115 வேட்பாளர்களை கூட்டி 110 வேட்பாளர்களை முதற்கட்டமாக மேடை ஏற்றி விஜய் இவர் தான் பேர், இவர் இந்த தொகுதியில் நிற்கிறாரு அப்படின்னு சொல்ல அந்த இதை மட்டும் ஷார்ட்ஸாக எடுத்து 30 செகண்டாக போட்டு அப்புறம் குரூப் ஃபோட்டோ தனித்தனியாக ஃபோட்டோ எடுத்தால் ஃபோட்டோவை அப்படி வச்சு அவர் பேசின வீடியோவை ப்ளே பண்ணி ஓட்டு கேட்டுங்க தளபதி வரமாட்டாருங்க. அப்போ இது ஃபோட்டோ ஷூட்டும் அன்னைக்கு தான் நடக்கும். ஏன்னா 115 பேர், இதே 115 பேர் தானே வர சொல்லியிருந்தது. ஸோ அவர் அங்கே வார்த்தையில் எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் அப்படின்றத மட்டும் தனியாக எடுத்துப்பாங்க. வேற ஒன்றுத்தில் தனியாக 2026 சட்டமன்ற தேர்தலில் நம்முடைய தமிழக வெற்றி கழகத்தின் வெற்றி வேட்பாளராக போட்டியிடுகிறார் அப்படின்றதோட ஒரு பீஸை தனியாக எடுத்துட்டு எழும்பூர் தொகுதியில் ராஜ்மோகன் அப்படிங்கிறத தனியாக இது சொல்கிறத எடுத்து ஒட்டி 234 ரெடி பண்ணிப்பாங்க. ஒட்டி ரெடி ஆகுது வேட்பாளர்களுடைய பட்டியல். அந்த ஃபோட்டோ அவங்களுக்கு நல்ல ஹை குவாலிட்டி ரெசல்யூஷன் அனுப்பினா அவங்க கட் அவுட்டை போட்டு வச்சு ஓட்டு வாங்குற ரொம்ப குவாலிட்டியாக நம்ம அந்த இது கட் அவுட் வைக்க ஓட்டுகள் வந்து அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்பு. குவாலிட்டியாக அரசியல் இருக்கோ இல்லையோ குவாலிட்டியாக ஃபோட்டோவும் பேனரும் இருக்குங்கிறத மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். ஏன்னா கரூரில் நடந்த ஒரு கூட்டத்தையே நம்ம சினிமா எடுக்கிற கேமராவில் எடுக்கிறோம்னா எந்த அளவுக்கு தொழில்நுட்பம் இருக்குங்கிறதுக்காக நான் அதை சொல்ல வந்தேன். ஸோ இப்படியான சூழலில் ஓடிக்கிட்டு இருக்கும்போது தான் வெடிச்சு கிளம்பிக்கிட்டு இருக்கு. பணத்தை வாங்கிட்டு எம்எல்ஏ சீட்டு வாங்கி தரேன்னு போஸ்டிங் கொடுக்கல அப்படின்னுட்டு தொடர்ந்து டெய்லி ஏதாவது ஒரு மாவட்டத்திலேருந்து யாராவது ஒருத்தவங்க வெளியில் வந்துக்கிட்டே இருக்காங்க. இந்த முறை மதுரை. சரி, கணவன் மனைவி 2 பேருமே பொறுப்பில் இருந்திருக்காங்க. இவர் ஐடி விங்கில் இருந்திருக்காங்க, அவங்க மகளிர் அணி ஒரு பொறுப்பில் இருந்திருக்காங்க. இது வரைக்கும் 26 லட்சத்தை மாவட்ட செயலாளர் வாங்கிட்டாப்புல. ஆனால் போஸ்டிங் கொடுக்கல. எம்எல்ஏ சீட்டு சேர்த்து வாங்கி தரணும் அப்படின்னா நீங்கள் 1 கோடி வரைக்கும் கொடுங்க, நான் புஷி அண்ணன்ட்ட பேசி வாங்கி தரேன்னு. நீ அது எதுவும் இது வரைக்கும் வந்து புஷி தான் வாங்கிட்டு இருக்கான்னு சொல்லி தகவல் எல்லாம் வெளியாச்சு. இப்போ அதுக்கு ஏஜென்ட் எல்லாம் வச்சிருக்காரா? அதுதான் குற்றச்சாட்டு. ஏன்னா அவரே 234 தொகுதியும் போய் வாங்க முடியாதுல்ல, கஷ்டம். ஸோ அதுக்கு நீங்கள் இந்த எம்எல்ஏன்னு ஸ்கேம் போடுவாங்கல்ல, நீங்கள் என்ன பண்ணணும், 10,000 கொடுக்கணும். அடுத்து நீங்கள் 2 பேரும் சேர்த்து விடணும். அந்த 2 பேர் சேர்ப்பான். அந்த 2 பேர் அவனுக்கே 2 பேர் சேர்ப்பான். இந்த கடைசியாக இருக்க அந்த 234 பேர் கட்டுறதுலேருந்து உங்களுக்கு பணம் வரும், நீங்கள் பணக்காரனாகலான்ற மாதிரி
டைரெக்டாக புஷின்னா அதுக்கு கீழே மாவட்டம், அதுக்கு கீழே ஒன்றியம், பகுதி, வட்டம், இந்த ரேஞ்சுக்கு ஏதாவது போட்டு கிளை அமைப்பு இல்ல வைக்கணும்ல. நீங்க கடைசியா வந்து தாவேக்கா கட்சி ஒரு எம்எல்எம் குரூப் அப்படிங்கிறத சொல்லி விட்டுட்டீங்க. அதாவது கட்சியில் இருந்தவர்கள் இருக்கிறவர்கள் வைக்கிற குற்றச்சாட்டுங்கிறதோட அதை நம்ம நிப்பாட்டுறோம். அவர் வாங்கினாரு, அதை வச்சு இங்க சொத்து வாங்கிட்டாரு, அதெல்லாம் நம்ம குற்றச்சாட்டுல வெளியில சொல்றாங்க, அவங்க நம்ம வைக்கிறது. சொல்லல எதுவும். அந்த புகார் சொன்னவர் பேர் பாலாஜி, அவங்க மனைவி பேரு ஷர்மிளா, 2 பேருமே அவர் தாவே துண்டோடே வந்து பேட்டி கொடுக்குறாப்புல. நான் ஐடி விங்கில் இருந்தேங்க, இப்போ நீ தூக்கிட்டாங்க, கொடுத்த காசு பத்தலன்னு தூக்கிட்டு 26 லட்சம் வாங்கிட்டு அமௌண்ட் பத்தலன்னு இருந்த பதவியும் இல்லாமல் போயிடுச்சு. நாங்கள் நீ பொறுப்பே கொடுக்க வேணாம், அந்த காசை திரும்ப கொடுனா கொடுக்க மாட்டாரு மாவட்ட செயலாளர். ஐடி விங்ல இருந்தவங்களுக்கே இந்த நிலைமை தான். ஐடி விங்கில் இருந்தவங்களுக்கும் அதுதான் நிலைமை, எந்த விங்கா இருந்தாலும் அதுதான் நிலைமைங்கிறதாக குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் கொண்டு போய் சம்மந்தம் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்டு ஒரு நடிகர்னு ஒருத்தரை கொண்டு போய் தூத்துக்குடியில் இல்லை தென்காசியில் இருக்கிறதா ஒரு திட்டம் ஓடிக்கிட்டு இருக்கு. அப்போ அந்த ஊரில் வேலை பார்த்தவங்க வந்தளிப்பான்ல, அவன் ஏற்கனவே இது மாதிரி காசு கொடுத்துருப்பான். காசு கொடுத்தது தாண்டி வேலையும் செஞ்சிருப்பான், போஸ்டர் ஒட்டியிருப்பான், உங்களுக்கு கட்சி போஸ்டர் இல்லை பட போஸ்டர்லேருந்து ஒட்டினவா இருப்பான். இதெல்லாம் எப்படி ஆகும்னா எங்கெங்கே வெடிக்க போகுதுங்கிறது இல்லை ஹைலைட்டு. ஏன் இந்த 115 110 நிப்பாட்டுறாங்கன்னா ஒரு 60 தொகுதி வேட்பாளரை கிடைக்கல, தெரிச்சு ஓடுறாங்க. அப்படியா? கூட்டணி இல்லாமல் நாங்கள் இன்னத்தை நிற்கிறது, யார் செலவு பண்ணுறது, வீட்டில் அடகு வைக்கிறதுக்குலாம் ஒன்றும் இல்லை. இந்த 2.5 வருஷம் கட்சி நடத்துறதுக்கே நான் கடன் வாங்கி தான் நடத்திக்கிட்டு இருக்கேன். எலெக்ஷனுக்கு இன்னும் பெரிய செலவுனா முடியாத தலைவரேன்னுட்டு இல்லை செதறி ஓடக்கூடிய நிலைமையில் இருக்கிறதுனால அது புஷி ஆனதுக்கு இன்னும் பெரிய தலைவலியாக மாறி இருக்கு. வேட்பாளரை தேடணும்னா ஜானரகிசாமி கூப்பிட்டாலும் வர்றதில்லை, ஆதவர்ஜனா கூப்பிட்டாலும் ஃபோனை எடுக்கிறதில்லை, இவரு கூப்பிட்டாலும் எடுக்காத நிலைக்கு ஒரு 60 தொகுதிக்கு ஆளே கிடைக்காத நிலை இருக்கணுங்கிற மாதிரியும் ஓடிக்கிட்டு இருக்கு. இவர் யாரையாவது பிடிச்சி இறக்குறாருன்னு வைங்க, அவங்க ஆக மொத்தம் எலெக்ஷன் முடியறதுக்குள்ள செலவு கையில் இருந்து எப்படி போடுவாங்கங்கிற கேள்வி ஒரு நெருக்கடியாக மாறி. ஃபோன் வந்த உடனே நினச்சிருவாங்க, காசு கேட்பாங்க, காசு இல்லை நம்மகிட்ட, நம்ம என்ன பண்ணுறது அப்படிங்கிற மாதிரியே ஃபோன் எடுக்க மாட்டாங்க போல் இருக்கு. கடைசியில் விஜய் இது தெரிந்தவர்கள் போனவர்கள்னு பிடிச்சி ஆட்களை இறக்குனாங்க அப்படின்னா அது இன்னும் பெரிய குழப்பமாக மாறும். யதார்த்தத்தை இப்போது தான் தாவேகா பொறுப்பாளர்கள் களத்தில் சந்திக்க தொடங்கி இருக்கிறார்கள்னு நம்ம இதை பார்க்கலாம். இன்னும் பெரிய விஷயங்கள் இதுக்கப்புறம் தேர்தல் நெருக்கத்தில் இந்த 2 நாள் கழிச்சு ஒரு கூட்டம். ஆனால் வேட்பாளர் அறிமுகத்தைங்க நான் நமக்கு அப்படி ஒன்றும் இல்லைனாலும் நம்ம பார்த்த வரைக்கும் நமக்கு முன்னாடி இருக்க மூத்த பத்திரிகையாளர்கள் பலரும் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கிறாங்க. நம்ம ஃபீல்டு என்ட்ரியாக இருக்கனாலும் கட்சி அலுவலகத்தில் இருந்த தலைவர் அறிவிப்பார். ஸ்டார் ஹோட்டலில் வச்சு போட்டு மேடை ஏற்றி பேரை சொல்லி அறிவிப்புங்கிறது இது வரைக்கும் ஒரு கட்சி நடத்ததில்லை. அப்புறம் எதுக்கு தாங்க கட்சி அலுவலகம் வச்சுருக்கிறீங்க? எம்எல்ஏ மீட்டிங்கில் அப்படி தான் நடத்துவாங்க. நீங்கள் வந்து இவ்வளோ ரூபா கொடுத்துருங்க, நம்ம வந்து அந்த 5 ஸ்டார் ஹோட்டலில் வந்து சந்திப்போம். எம்எல்ஏம்னா என்னன்னே தெரியாமல் நான் வரும்போது மீட்டிங்கு போனேன், பாதிலே எழுந்திரிச்சு வெளில வந்து டீயை குடிச்சிட்டு வந்துட்டேன். நல்ல வேலை நான் தப்பிச்சேன். இப்போ நான் யோசிச்சு பார்க்குறேன், அந்த எஃபெக்ட் தான் வருது. ஆனால் அப்படியான ஒரு நிலையில தான் மியூசிக் எல்லாம் போட்டு ஏற்றுவாங்க. அவரை வரும்போது எல்லாம் கையை தட்டி. ஆமா, இதுல உங்களை மாதிரி ஒண்ணும் இல்லாம இருந்தா இன்னைக்கு கார் வச்சிருக்கேன். இந்த கட்சியில சேர்ந்ததுனால நான் எப்படி இருக்கேன், 2026 முதல்வர், நான் தான் துணை முதல்வர், இவர் வந்து அமைச்சர், இவருடைய வாழ்க்கை அப்படி மாறும். இவர் போலீஸ் அமைச்சர், இவர் கல்வி அமைச்சர், இவர் கதர்துறை அமைச்சர், இவர் தமிழ் வளர்ச்சித்துறை அமைச்சர், அவரு வந்து பாத்தீங்கன்னா நெடுஞ்சாலைத்துறை. மறுபடியும் அண்ணன் களத்துக்கு வந்திருக்காரு. ஆதவர்ஜுனா நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறாரு. இவர் தனி ரூட்ல பயணிக்கிறாரா அப்படிங்கிறது தெரியல. கட்சி ஒரு ரூட்லையும் இவர் வேற ஒரு ரூட்லையும் பயணிக்கிறார் போல் இருக்கு. காங்கிரஸுடன் கட்டாய கல்யாணம் நடந்திருக்கு அப்படிங்கிறது வேற சொல்லியிருக்காரு. என்னென்ன விஷயங்கள் பேசியிருக்கிறாரு? அது ஆதவர்ஜுனானாலே ஒரு ஃபயர் தான். நீங்க எதிர்பார்த்தீங்கன்னா அதை கட் பண்ணி ஷார்ட்ஸ் அவங்க விரிச்சுவல் வாரியர்ஸ் பரப்புறது இருக்குல்ல, ஓப்பனிங் கமெண்ட் தான் எல்லாரும் போட்டு மீன் மெட்டீரியலாக அடிச்சது தான். எங்கள் தளபதி ரோட்டுக்கு வராருன்னா திமுக டே மகனுங்களா நீங்கள் செத்திங்கடா, திமுக வச்சுதான் சொல்றாங்களா தொண்டர்கள்? அவர் சொன்னது டேய், அவரை பேசுறது அவருக்கு அந்த ஃப்ளோவில் ஒருமை வந்துடும், எங்கள் தளபதி மட்டும் ரோட்டுக்கு வரட்டும், எழுதி வச்சுக்கோங்க அப்படின்னாரு. இப்போ நமக்கு என்ன கேள்வின்னா, 10 நாளாச்சு எலெக்ஷன் தேதி அறிவிச்சு, அவர் இப்போ வரைக்கும் ரோட்டுக்கு வரல. எப்போதான் ரோட்டுக்கு வருவாருங்கிற ஒரு கேள்வி இல்லை. எலெக்ஷன் முடியும் போது கண்டிப்பாக அவர் ரோட்டுக்கு வந்துருவார். அதுக்கான வேலைகளை தான் ஆதவர்ஜுனா ரோட்டுக்கு கூட்டிகிட்டு வரதான் செய்கிறாராங்கிற ஒரு கேள்வியும் இருக்கு. பாருங்க, திமுக மகனுங்களா நீங்க செத்தீங்க, உங்க பரம்பரைக்கே இருக்கு. இன்னும் 3 மாசம் தான் ரெட் ஜெயிண்ட்டுக்கு நோட்டீஸ் விடுவோம். ஏன்னா இவங்க ஆளுங்கட்சி தெரியல, ஏதோ அவங்க கிட்ட ஏதோ சொத்து தகராறு இருக்கா என்ன ஏதுன்னு தெரியல. உங்க பரம்பரைக்கே பெரிய கஷ்டம் வரும். இன்ப நிதியெல்லாம் கூட்டிட்டு போய் அமெரிக்காவில் செட்டில் பண்ணலாமா நீங்க பாப்பீங்க. தமிழ்நாட்டை உங்ககிட்ட இருந்து மீட்டு
ஏன்னா சினிமாக்காரங்களாம் இன்னைக்கு பேச முடியாமல் இருக்காங்களாம். அந்த திமுக அந்த சினிமா துறையே ஆக்கிரமிச்சிருச்சுங்கிறதுனால ஒரே இதில் இருக்கிறாங்க. எங்கள் தளபதி மட்டும் ரோட்டுக்கு இறங்கினாருனா எல்லாரும் அடி சோஷியல் மீடியா முழுக்க. முதல் கேள்வி, எங்கள் தளபதி ரோட்டுக்கு வந்தால் நீங்கள் செத்தீங்க, இது நீங்கள் கரூரில் சொல்லியிருந்தா அவங்க சுதாரித்து 40 பேர் உயிரை காப்பாற்றிருக்கலாம்னு ஒரு பக்கம் சோஷியல் மீடியாவில் போட்ட கமெண்ட். இன்னொரு பக்கம் ரோட்டுக்கு மட்டும் வரட்டும்னா இப்போ 10 நாளாக யார் அவரை பிடிச்சி கையை காலை கட்டி வச்சுருக்கா, வெளியில் போகாதீங்க ரோட்டுக்கு போகாதீங்க நீங்கள் தானே சொன்னீங்க. அதாவது ஆதவர்ஜுனா ஸ்டேட்மெண்ட்டே தான். தேதி அறிவிச்சிட்டாங்களா? அதை அப்போ இங்கேயே பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிடலாமா? டெல்லியில் சிபிஐ ஆஃபீஸ்க்குள்ளேயே மேலே சன்ரூஃப் ஓப்பன் பண்ணிட்டு எந்திரிச்சு கையை காட்டினவர் 10 நாளாக ஏன் திரும்ப உள்ளுக்க போயிட்டாருங்கிறது இருக்கு. இல்லை இதில் எனக்கு என்னன்னு சொன்னா, தலைவாரம் அடிச்சு பாருடா நீ அப்படின்னு சொல்ல மாதிரி இருக்கு. ஏப்ப ஏசுதப்ப என்னடா நான் சின்ன பையன் தானே என் மேலே கை வச்சிங்க, எங்கள் அண்ணன் சிங்கம் இருக்காருல்லங்கிறது இல்லை. இதில் நீங்கள் இவ்வளவையும் தாண்டி இப்போ ஆதவர்ஜுனா ஒரு விஷயத்த சொல்ல முடியுமா? விஜய் இந்த தேதிக்கு வருவார்னு ஆதவர்ஜுனாவிலே சொல்ல முடியல. பாருங்க, ஆதவர்ஜுனாவை கமிட் பண்ணோம்னா போட்டு அடிப்பாங்க. இப்ப இதுல இது விஜய்க்கே தெரியாது இந்த விஷயம், இதுக்கு நான் எப்ப வெளியே வருவேன் அப்படிங்கிறது அவருக்கே தெரியாது. இப்ப இன்னொரு கேள்வி இருக்கு. இந்த இப்ப இன்னைய தேதி வச்சு பண்ணீங்க, என்ன தேதி? 25 எலெக்ஷன், 23 வாக்குப்பதிவு. அதுக்கு 2 நாளைக்கு முன்னாடியோட 21 சாயங்காலத்தோட 6 மணியோட பிரச்சாரம் முடிவடையும். இங்க ஒரு 21, இங்க ஒரு 6 நாள். இந்த 27 நாட்களில் விஜய்க்கு நெருக்கமான வட்டாரத்தில் கல்யாணம், காது குத்து, நல்லது கெட்டது, குழந்தைகளுக்கு பர்த்டே, வீட்டில் செல்லப்பிராணிகளுக்கு பிறந்த நாள், இதெல்லாம் நடக்காதுன்னு ஆதவர்ஜுனாவால் வாக்குறுதி கொடுக்க முடியுமா? ஏற்கனவே ஒரு என்ன வளகாப்புக்கு போயிட்டு வந்து என்ன கமிட்மெண்ட்டுங்கிறதெல்லாம் இவருக்கு தெரியாதுல்ல. முதல்ல உங்க கட்சிக்கே அவர் கால் ஷீட்டு கொடுத்தாரா நீங்க கண்டுபிடிங்க, அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரியான விஷயம் இருக்கு. இதுக்கு அடுத்து அந்த வீடியோ, அந்த அந்த மொத்த வீடியோவே கண்டென்ட் தான். பலர் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோக்கு நோட்டில் ஏதாவது கண்டென்ட் கொடுப்பாங்க. கண்டென்ட்டாகவே ஒரு முழு வீடியோ கொடுக்குறதுங்கிறது ஆதவ் கிட்ட தான் கற்றுக்கணும். அடுத்து ஒன்று போட்டார் பாருங்க, ராகுல் காந்திகிட்ட நாங்கள் கேட்டோம். இப்ப டெல்லி போனப்ப கேட்டாரா இல்ல அவர் ஹைதராபாத் போனதா சொன்னாங்களே. ராகுல் காந்தி சொன்னாரு எனக்கு விஜய் மேலதான் அன்பு இருக்குன்னாரு. இப்ப கேட்டிருக்காங்க, பார்த்துருக்காங்க. இன்னும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ராகுல் காந்தி இந்த மாதிரி சொல்லியும் திமுகவில் சில காங்கிரஸில் சில மூத்தவங்க வயசானவங்க கொண்டு போய் அந்த கட்சியை திமுகட்ட அடகு வச்சுட்டாங்க. சோனியா காந்தி அம்மையார் எதுவும் சொல்கிறாரான்னு தெரியல. ஏன்னா அவங்க இது என்னதின் பேரில் இல்லை அவங்கக்கிட்ட ஒரு ஃபைனல் டிஸ்கஷன் போய் அதற்கு பிறகு ப. சிதம்பரம் அனுப்பப்பட்டாருங்கிறது ப்ராக்டிக்கலி இருக்கிறது. வயதானவர்கள் கட்சியை அடகு வைத்துட்டார்கள்ல. நீங்கள் அம்மையார் சோனியா காந்தி மேலே எதுவும் குற்றச்சாட்டு வைக்கிறீங்களா? ராகுல் காந்திக்கு விருப்பம், சோனியா காந்தி அவர்களுக்கு விருப்பம் இல்லைங்கிற அந்த தியரிக்குள்ளே இவர் போகிறாராங்கிற கேள்வி வருது. அவங்க கட்சியை அவங்க அடமானம் வச்சுட்டாங்கன்னு நீங்கள் கொந்தளிக்கிறீங்க. இப்போ எங்கள் தலைவர் எடுத்த முடிவு தவறானதுன்னு 100 காங்கிரஸ்காரன் வந்து டெய்லி நம்ம ஆஃபீஸ் வாசலில் நிற்கிறான். இருக்கிற எல்லா மீடியாவும் உங்கள் ஆஃபீஸ் வாசலில் கேமரா போட்டிருக்கு. 100 காங்கிரஸ்காரன் என்னைக்கு வந்தாங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. இல்லை, ஏற்கனவே இவர் ஒரு தந்தி டிவி பேட்டியில் இன்னும் 1 மாசத்துக்குள்ளால 2 திமுக அமைச்சர்கள் வந்து கட்சியில் வரப்போறாங்க அப்படிங்கிறத பேசினாரு. இன்னும் பல தலைவர்கள் வந்து வரப்போறாங்க, அதற்கான பேச்சுவார்த்தை நானே பேசிட்டு இருக்கேன் அப்படிங்கிறத சொன்னாரு. யாரு வந்தாங்க, யாரு போனாங்க, எல்லாம் வழிமேல் விழி வைத்து அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்களாங்கிற கேள்வி இருக்கு. ஏன்னா நம்ம மீடியாக்காரங்க நம்ம நாட்டிலும் சும்மா இருக்கிறது இல்லை. இருக்கிற எல்லா சேட்டலைட்டும் 3 இதை போட்டிருக்கிறாங்க, 3 டீமை வீட்டு பார்க்கறதுக்கு. விஜய்க்கு நீலாங்கரை வீட்டுக்கு ஒன்று, பனையூர் ஆஃபீஸ்க்கு ஒன்று, பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு ஒன்றுன்னு அவங்க 3 டீமை போட்டு அங்கே வச்சுக்கிட்டு அவர் கார் வெளியில் வந்ததுன்னா பனையூர் நீலாங்கரை வீட்டிலிருந்து பட்டினப்பாக்கம் புறப்பட்டார் விஜய்னு பின்னாடியே காரில் அவரை சேஸ் பண்ணிக்கிட்டு, என்ன தீவிரவாதிகள் ஃப்ளைட்டை கடத்திட்டு போகிறத பின்னாடி நீங்கள் இது பண்ணிட்டு போகிறீங்களா? அந்த அளவுக்கு நம்ம ஆட்களும் இது எந்த கேமராலையும் சிக்காமல் 100 பேர் எங்க வந்து நின்னாங்கன்னு ஒரு கேள்வி. என்னன்னா விஜய்கிட்ட இந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் இருக்கு, அதனால இதை வந்து எடுத்து போட்டு இருக்காங்க. அரசியல் நடவடிக்கை, அரசியல் நடவடிக்கையாக இது மட்டும்தான் அவர் செய்யறாரு. சில முக்கியமான காங்கிரஸ் தலைவர்கள் தளபதியை சந்தித்து 2 நாட்களில் தாவேகாவில் சேர்கிறார்கள் வர பேசியிருக்காங்க. சரி, தளபதியை சந்திச்சது தளபதிக்கு தெரியுமா? அது ரைட்டு. தளபதி அப்பாயின்மெண்ட் கொடுப்பாரா? அவசரப்பட்டு இப்படி கமிட்மெண்ட் கொடுக்காதீங்க அப்படிங்கிறதுக்கு ஒருவேளை பிரவீன் சக்கரவர்த்தியான ஒரு குரூப் போட்டு இது பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. மாணிக்கம் தாகூர் வர மாட்டாரு, அவர் இணைஞ்சு நாங்கள் வேலை செய்யறோம்னுட்டு அவர் போயிட்டாப்புல. விஜய பிரபாகரனுக்கே மாணிக்கம் தாகூர் ஓட்டு கேட்குற மாதிரி நிலைமை வரலாம். கூட்டணி தர்மத்துக்காக அவர் பயணிக்கலாம், அதை நம்ம விட்டுருவோம். ஏன்னா அவர் வர்ற நிலைமையெல்லாம் இல்லை. அவர் அஃப்கோர்ஸ் வேறு சில விஷயங்கள் அவர் செஞ்சுருந்தாலும் இங்கே கட்சி வெட்டலாம் அவர் வர்ற நிலைமையில் கொறடா. அவர் பிரவீன் சக்கரவர்த்தியான்னு ஒரு பக்கம் போட்டு கேட்டுக்கிட்டு இருக்காங்க. கிரீஷ் தொடக்கிறவர் அவர் திரும்ப கோவாக்கே போயிடுவார் எலெக்ஷன் முடிச்சுட்டு. அப்போ அதை யார் இந்த காங்கிரஸ் நிர்வாகி, காங்கிரஸ் கட்சிக்கு தெரிஞ்ச நிர்வாகியாக இருக்குமா?
அகில உலக அளவுக்கு தெரிஞ்சவங்களா யாரா இருக்கும்? தமிழ் மாநில காங்கிரஸா இருக்குமா? தமிழ் மாநில காங்கிரஸ் தான் 5 சீட்டு வாங்கி தாமரை சின்னத்துக்கு வருது ஒத்துக்கிட்டாப்லையே. நீ தமிழ் மாநில காங்கிரஸுக்கு எடப்பாடி கொடுத்துருக்க தொகுதியெல்லாம் பார்த்தா அவங்க ஜெயிக்கவே கூடாதுங்கிறதுக்காகவே பார்த்து கொடுத்துருக்காருங்கிறதுலாம் அதில் தெரியுது. நீங்கள் தமிழ் மாநில காங்கிரஸை தொட்டதுனால சொல்கிறேன். சரி, நம்ம இதை முடிச்சுருவோம். நம்ம தனியாகவே ஒரு வீடியோ பேசலாம். ஏன்னா எல்லாம் அமைச்சர்கள் திமுக 6 முறை 7 முறை தொடர்ந்து ஜெயிச்ச தொகுதியை பூரா தமிழ் மாநில காங்கிரஸை தள்ளி விட்டுருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி. அந்த 5மே சிக்கல் இருக்கிறதுல 1 மட்டும் கொஞ்சம் பரவாயில்லங்கிற மாதிரி இருக்கும். இதுக்கு அடுத்து ஒன்று போட்டார் பாருங்க, தமிழ்நாட்டில் காங்கிரஸை ஒழித்து கட்டியது ப. சிதம்பரம் தான். ஏன்னா அவர் தான் கடைசி நேரத்தில் இந்த கூட்டணியை கொண்டு போய் சேர்த்து விட்டாராம். ஓ, அதனால. ஆமா, சரி. போன எலெக்ஷன்ல எப்படி நாராயணசாமி பண்ணாரு, நாராயணசாமின்னு சொல்ல வரல, அவர் ரங்கசாமின்ட்டாரு. ரங்கசாமின்னா இவருக்கு ஃப்ரெண்டாச்சு என்ஆர் காங்கிரஸ் பாண்டிச்சேரி முதலமைச்சர். ஒரு ஃப்ளோல ரங்கசாமின்ட்டார். போன எலெக்ஷன்ல காங்கிரஸை ஒழிச்சது ரங்கசாமி, ஐயோ இல்லை நாராயணசாமி அப்படின்னு அப்புறம் மாற்றி போன எலெக்ஷன் அவர் தான் வந்து கடைசி கட்டமாக அந்த பேச்சுவார்த்தை நடத்தி இந்த 25 அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த வேலைகளை கொஞ்சம் பார்த்தாப்புல. இப்போ அந்த நாராயணசாமிக்கு அங்கே சீட்டு கொடுக்கல, எம்எல்ஏ சீட்டு கொடுக்கலன்னா அவர் ஆதரவாளர்கள் மாநில தலைவர் வீட்டை முற்றுகையிட்டு அது ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கு. இந்த முறை அதை செஞ்சது ப. சிதம்பரம். இவங்கெல்லாம் கொண்டு போய் பொட்டி வாங்கிட்டு திமுக அடமான வச்சாங்கன்னு ஒரு குற்றச்சாட்டை வச்சு தான் அவர் பேசி அந்த வீடியோவை ஆவேசமாக பேசியிருக்காப்புல. இது எழும்பூரில் நடத்தின கூட்டம். 2 நாளைக்கு முன்னாடி தான் ஆர்கே நகரில் நடத்தி அங்கே இதே மாதிரி தான் பேசி விஜய் கொண்டு போய் மாட்டேது. இப்போ ஒரே கேள்வி, அந்த இவர் ஸ்டேட்மெண்ட் படியே தலையில் அந்த பாய்க்குள்ளாலாம் வச்சுக்கிட்டு முஸ்லீம்குள்ளா போட்டுக்கிட்டு உங்கள் தலைவர் என்ன சொன்னார், நம்ம வந்து அவங்கக்கிட்ட பேசுகிறோம், நம்ம இவங்கக்கிட்ட பேசுகிறோம், நம்ம அப்படிலாம் யார்கிட்டையும் பேசல, இது எல்லாமே வதந்தின்னாரு. இப்போ ஆதவ அர்ஜுனா சொன்ன ஸ்டேட்மெண்ட்டே எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் எல்லா இடத்துலையும் பேசியிருக்கீங்கன்னு வருது. டெல்லியில் உங்களுக்கு முதலமைச்சர் கேண்டிடேட் ஆகிறோம், 90 சீட்டு கொடுக்குறோன்ன போது மதவாதத்துக்கு நான் அடிபடிய மாட்டேன்னு உங்கள் தலைவர் சொன்னார்னா அப்போ அது பாஜகவாக தான் இருக்கும். காங்கிரஸ் எங்கேயும் மதவாதம் பேசலை. அப்போ நீங்கள் பாஜக கிட்டையும் டீலிங் பேசியிருக்கிறீங்க. இப்போ உங்கள் ஸ்டேட்மெண்ட் நான் ராகுல் காந்திகிட்டே பேசினேன், ராகுல் காந்தி உங்கள்கிட்ட எப்போ பேசினார்ன்றது இருந்ததுன்னா தகவலை அப்படி வெளியிடலாம். பிரவீன் சக்கரவர்த்திகிட்ட பேசிவிட்டு ராகுல் காந்தி நீங்கள் சொல்கிறீங்களா, அப்படி யாரும் வீட்டுக்கே வரலன்னு நிர்மல்குமார் சொல்கிறாப்புல. ஒரு கட்சிகிட்டே நாங்கள் பேசல, காங்கிரஸும் வதந்தி, தேமுதிகவும் வதந்தி, சசிகலாவும் வதந்தி, இவர் ராமதாஸும் வதந்தி, பிஜேபியும் வதந்தின்னு அவர் பேசிக்கிட்டு இருக்காரு. அவர் ஒரு துணை பொதுச் செயலாளர் நினைக்கிறேன், இல்லை இணை பொதுச் செயலாளர். அவர் பேசினா இப்போ ஆதவ அர்ஜுனா ஸ்டேட்மெண்ட் படி மதவாதம் வேண்டான்னு சிஎம் சீட்டு கொடுத்ததுன்னா பிஜேபிகிட்ட பேசியிருக்கீங்க. ராகுல் காந்தி உங்ககிட்ட விஜய் தான் ரொம்ப பிடிக்கும், அன்பு இருக்குனாருன்னா காங்கிரஸ்டையும் பேசணும். ஒரு கட்சி ஒரே நேரத்தில் காங்கிரஸ்டையும் பாஜகட்டையும் பேச்சுவார்த்தை நடந்துச்சுன்னு நீங்கள் தான் சொல்லியிருக்கிறீங்க. அப்போ உங்கள் தலைவருடைய ஸ்டாண்டு என்னங்கிற கேள்வி வருது இல்லையா? அதாவது எதுக்கு அவருக்கு ஸ்டாண்டே கிடையாதுங்க. பாப்போம், அது உள்ளபடியே நம்ம சிரிச்சுக்கிட்டு பேசுகிறோம். அங்கே களத்தில் இருக்கக்கூடியவர்களுக்கு தான் அது எவ்வளோ நெருக்கடியானதுன்னு அவங்களுக்கு தான் தெரியும். ஏதோ ஒரு வகையில் ஒரு கற்றலோடு அவங்க முடித்து வெளியில் வந்தாங்கன்னா அது எப்படி போகுதுங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். ஒரு தலைமை எடுக்கக்கூடிய தவறான முடிவு என்பது அவரை நம்பி இருக்கக்கூடிய ஆயிரக்கணக்கான குடும்பங்களை கொண்டு போய் மோசமான ஒரு இடத்தில் நிப்பாட்டி விடும் அப்படிங்கிறது தான் இது காட்டக்கூடியதாக. நிச்சயமா பார்ப்போம்.